Assalamu alaikum. Welcome to Saif's kitchen. இன்னைக்கு நாம ட்ரைகலர் டோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் சாஃப்ரான் கலருக்காக ஒரு கேரட் துருவினது எடுத்துருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது, அப்புறம் ஒரு தக்காளி அதுவுமே பொடியாக நாம் நறுக்கி எடுத்துக்கிறோம். லாஸ்ட்டாக அது கூட 2 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ் அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சென்டர் ஒயிட் லேயருக்காக 1/2 கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறோம். அது கூடவே பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோம். அது கூட 100 கிராம் சீஸை நல்லா நாம் துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு பொடி, அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டா நம்மளோட செகண்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம கிரீன் லேயருக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு 1 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லி இலை, அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன். அது கூட இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்மளோட தேர்ட் லேயர் லாஸ்ட் லேயரும் ரெடி ஆயிடுச்சு. சாண்ட்விச் பிரெட் ஸ்லைசஸ் 2 எடுத்து அதோட சைட்ஸ் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பிரெட் ஸ்லைஸில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ளாகோட ஆர்டரில் இந்த 3 லேயருமே நாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரெட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி பேனில் இல்லாட்டி சாண்ட்விச் டோஸ்டர்லையா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ட்ரைகலர் சாண்ட்விச் டோஸ்டீஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.